வணக்கம். RTV KGF நியூஸ் முக்கிய செய்திகள். மொழிக்காக உதிரம் சிந்திய வரலாறு. உலகத் தாய்மொழி தினத்தின் பின்னணியில் ஒரு கண்ணீர் காவியம். பிப்ரவரி 21. தமிழ் வாழ்க, தாய்மொழி வெல்க. இன்று உலகம் முழுவதும் தாய்மொழி தினம் கொண்டாடப்படும் வேளையில் அதன் பின்னால் மறைந்துள்ள ஒரு இரத்த சரித்திரத்தை நாம் மறக்க முடியுமா? சுதந்திரத்தின் பெயரால் ஒரு மொழி ஒடுக்குமுறை. 1947இல் பாகிஸ்தான் பிரிந்தபோது அந்நாட்டு அரசு உருது மொழியை மட்டுமே தேசிய மொழியாக அறிவித்தது. ஆனால் கிழக்கு வங்காளத்து இன்றைய வங்கதேசத்து மக்களோ மொழிப்பற்று மிக்கவர்கள். எங்கள் தாய்மொழி வங்காளம், அதை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என அவர்கள் சிங்கம் என கர்ஜித்தனர். மாணவர்களின் இரத்தத்தால் எழுதப்பட்ட போராட்டம். 1952ஆம் ஆண்டு பிப்ரவரி 21. அன்று தெருக்களில் அமைதி நிலவவில்லை, மாறாக போராட்டக் கனல் வீசியது. சுமார் 1500 மாணவர்கள் தங்கள் மொழி உரிமைக்காக வீதியில் இறங்கினர். அன்றைய பாகிஸ்தான் அரசின் துப்பாக்கிச் சூட்டிற்கு பல மாணவர்கள் பலியாகினர். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக போராடி இரத்தம் சிந்தி அதன் மூலம் ஒரு புதிய நாட்டை, வங்கதேசம், உருவாக்கிய வரலாறு இவர்களுக்கு மட்டுமே உண்டு என்று சொல்வார்கள். ஆனால் கோலார் தங்க வயலிலும் தங்கள் மொழிக்காக 4 பேர் உயிர் தியாகம் செய்த வரலாறு KGFக்கும் உண்டு. உலக நாடுகள். ஜப்பான், அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் இன்று வல்லரசாக இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் அவர்கள் தங்கள் மொழியில் கல்வி கற்பதே ஆகும். தாய்மொழி கல்வி. ஒரு குழந்தை கருவில் இருக்கும் 6வது மாதத்திலிருந்தே கேட்கும் திறன் பெறுகிறது. பள்ளிக்குச் செல்லும்போது அதே தாய்மொழியில் கல்வி கற்றால் மட்டுமே அந்த குழந்தை மேதையாக முடியும். சாதனையாளர் சாட்சி. உலக புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளர் தாமஸ் ஆல்வா எடிசன் தனது 1090 கண்டுபிடிப்புகளையும் தாய்மொழி கல்வியின் மூலமே சாத்தியமாக்கினார். உலக நாடுகள். ஜப்பான், அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் இன்று வல்லரசாக இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் அவர்கள் தங்கள் மொழியில் கல்வி கற்பதே ஆகும். முடிவுரை. தமிழுக்காக கைகோர்ப்போம். மொழிகளுக்கெல்லாம் தாயான தமிழில் இனிவரும் காலங்களில் மாணவர்கள் கல்வி பயில வேண்டும். அதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் என்ற அறைகூவலுடன் இந்த உரை நிறைவடைகிறது. மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். VCK தலைவரான ஜெயராமன் தாய்மொழி நாளை குறித்து பேசுகிறார். இது போன்ற பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RTV KGF நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து பாகிஸ்தான் விடுதலை பெற்றது. விடுதலை பெற்று அந்த பாகிஸ்தான் முழுவதும் உருது மொழியையே அவருடைய தேசிய மொழியாக அறிவித்ததின் காரணமாக கிழக்கு வங்காளத்துடைய மக்கள் மொழி உணர்வு மிக்கவர்கள். ஒரு காலத்திலே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கூட சொல்லியிருக்கிறார், இந்தியாவிலே மொழி உணர்வு மிக்கவர்கள் என்று சொன்னால் அவர்கள் வங்காள மொழி பேசும் அந்த வங்காள மொழி மக்கள் தான். அதன் அடிப்படையிலே தான் கிழக்கு வங்காள மக்கள் நாங்கள் உருது பேச மாட்டோம், எங்களுடைய தாய்மொழி ஆகிய வங்காளத்தில் தான் பேசுவோம், எங்களுக்கு வங்காள மொழிதான் வேண்டும் என்று கூறினார்கள். அப்போதைய பாகிஸ்தான் அரசு அதை மறுத்து மொழி சுதந்திரம் இல்லை, பாகிஸ்தானில் உருது மட்டும்தான் தேசிய மொழி என்று அறிவித்ததன் காரணமாக தொடர் போராட்டம் 1952இல் மிகப்பெரிய போராட்டம். சுமார் 1500 மாணவர்கள் அந்த போராட்டத்திலே பலியானார்கள். அதைத் தொடர்ந்து மாணவர்களின் கிளர்ச்சி, ஒரு எழுச்சி, ஒரு மொழி உணர்ச்சி ஆகியவை வெளியிட்டிருந்த காரணத்தினால் உருது பேசக்கூடிய பாகிஸ்தானில் இருந்து அவர்கள் வங்காள மொழி பேசக்கூடிய ஒரு வங்காள மொழி அடிப்படையிலான ஒரு நாட்டை சுதந்திரம் பெற்று அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். ஏனென்று சொன்னால் உலகத்திலேயே மொழி உணர்வு, மொழிக்காக போராடி ஒரு நாடு சுதந்திரம் அடைந்தது என்றால் அது வங்காள
மொழி பேசும் பங்களாதேஷ் தான். அவருடைய போராட்ட குணம், அவர்கள் தங்களுடைய மொழிக்காக ரத்தம் சிந்தியது, தாய்மொழிக்காக அவர்கள் பாடுபட்டதை அறிந்து யுனெஸ்கோ 2000வது ஆண்டு பிப்ரவரி 21வது தேதி நாளை தாய்மொழி தினமாக அறிவித்து இன்று உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. 1971 பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் விடுதலை பெற்றது. மொழிக்காக விடுதலை பெற்று ஒரு தனி நாடாக இருக்கிறது. ஆகவே தாய்மொழி கல்வி அவசியம் தேவை. ஒரு மனிதன் தாய்மொழியை பயின்றால்தான் ஒரு குழந்தை வீட்டிலிருந்து கர்ப்பம் தரித்த 5-6வது மாதத்திலிருந்து ஒரு குழந்தைக்கு கேட்கக்கூடிய திறன் வருகிறது என்று விஞ்ஞானம் கூறுகிறது. அந்த 6வது மாதத்திலிருந்து 6 ஆண்டுகளில் பள்ளிக்கூடம் செல்கின்ற பொழுது ஒரு 500லிருந்து 1000 சொற்களை தாய்மொழி சொற்களை பயின்று கொள்கிறது. பள்ளிக்கூடத்தில் அதே மொழியில் இருந்தால்தான் அந்த குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க சாத்தியம் உண்டு என்று உலக அரங்கம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இன்று உலகத்திலே அதிகமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை செய்த தாமஸ் ஆல்வா எடிசன் 1990 விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர், தாய்மொழி கல்வியை பயின்றவர். இன்றைய நாளில் ஜப்பான், அமெரிக்கா, சீனா மற்ற ஐரோப்பிய நாடுகள் அனைத்து நாடுகளும் கூட விஞ்ஞானத்தில், பொருளாதாரத்தில், கல்வியில் எல்லாம் சிறந்து விளங்குகிறது என்று சொன்னால் அவர்கள் அனைவரும் கூட தாய்மொழி கல்வி பயின்றவர்கள். ஆகவே இந்த தாய்மொழி தினத்தில் நம்முடைய தாய்மொழியில், தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக தமிழில் எதிர்வர காலங்களிலே மாணவர்கள் பயில வேண்டும். அதற்கான முயற்சியை கூட தாய்மொழி உணர்வுள்ள நாம் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ಫೆಬ್ರವರಿ 21 ತಾಯ್ಮೊಳಿ ವೆಲ್ಗೆ. ಇಂದು ವಿಶ್ವದಾದ್ಯಂತ ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ಮಾತೃಭಾಷಾ ದಿನ ಆಚರಿಸಲಾಗುತ್ತಿದೆ. ಆದರೆ ಅದರ ಹಿಂದಿರುವ ರಕ್ತಸಿಕ್ತ ಇತಿಹಾಸವನ್ನು ನಾವು ಮರೆಯಬಹುದೇ? ಸ್ವಾತಂತ್ರ್ಯದ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಭಾಷಾ ಹಿಂಸಾಚಾರ. 1947ರಲ್ಲಿ ಪಾಕಿಸ್ತಾನ್ ವಿಭಜನೆಯಾದಾಗ ಆ ದೇಶದ ಸರ್ಕಾರ ಉರ್ದುವನ್ನೇ ಏಕೈಕ ರಾಷ್ಟ್ರಭಾಷೆಯಾಗಿ ಘೋಷಿಸಿತು. ಆದರೆ ಪೂರ್ವ ಬಂಗಾಳದ, ಇಂದಿನ ಬಾಂಗ್ಲಾದೇಶದ ಜನರು ತಮ್ಮ ಭಾಷೆಯ ಬಗ್ಗೆ ಅಪಾರ ಪ್ರೀತಿ ಹೊಂದಿದ್ದರು. ನಮ್ಮ ಮಾತೃಭಾಷೆ ಬೆಂಗಾಳಿ, ಅದನ್ನು ನಾವು ಎಂದಿಗೂ ತ್ಯಜಿಸುವುದಿಲ್ಲ ಎಂದು ಅವರು ಗರ್ಜಿಸಿದರು. ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳ ರಕ್ತದಿಂದ ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ಹೋರಾಟ. 1952ರ ಫೆಬ್ರವರಿ 21ರಂದು ಬೀದಿಗಳಲ್ಲಿ ಶಾಂತಿ ಇರಲಿಲ್ಲ. ಹೋರಾಟದ ಜ್ವಾಲೆ ಹೊತ್ತಿ ಉರಿಯುತ್ತಿತ್ತು. ಸುಮಾರು 1500 ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ತಮ್ಮ ಭಾಷಾ ಹಕ್ಕಿಗಾಗಿ ರಸ್ತೆಗಿಳಿದರು. ಆ ದಿನದ ಪಾಕಿಸ್ತಾನ ಸರ್ಕಾರದ ಗುಂಡಿನ ದಾಳಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಬಲಿಯಾದರು. ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಭಾಷೆಗಾಗಿ ಹೋರಾಡಿ ರಕ್ತಸಿಕ್ತವಾಗಿ ಅದರ ಮೂಲಕ ಹೊಸ ದೇಶವನ್ನು, ಬಾಂಗ್ಲಾದೇಶವನ್ನು ನಿರ್ಮಿಸಿದ ಇತಿಹಾಸ ಇವರಿಗೆ ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಲಾಗುತ್ತದೆ. ಆದರೆ ಕೋಲಾರ ಗೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್ಸ್ ಪ್ರದೇಶದಲ್ಲಿಯೂ ತಮ್ಮ ಭಾಷೆಗಾಗಿ 4 ಪ್ರಾಣತ್ಯಾಗ ಮಾಡಿದ ಇತಿಹಾಸವಿದೆ. ವಿಶ್ವರಾಷ್ಟ್ರಗಳು. ಜಪಾನ್, ಯುನೈಟೆಡ್ ಸ್ಟೇಟ್ಸ್, ಚೈನಾ ಮೊದಲಾದ ದೇಶಗಳು ಇಂದು ಮಹಾಶಕ್ತಿಗಳಾಗಿರುವುದಕ್ಕೆ ಪ್ರಮುಖ ಕಾರಣ ತಮ್ಮ ಮಾತೃಭಾಷೆಯಲ್ಲಿ ಶಿಕ್ಷಣ ನೀಡುವುದೇ ಆಗಿದೆ. ಸಮಾಪ್ತಿ. ತಮಿಳಿಗಾಗಿ ಕೈಜೋಡಿಸೋಣ. ಭಾಷೆಗಳ ತಾಯಿಯಾದ ತಮಿಳಿನಲ್ಲಿ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಶಿಕ್ಷಣ ಪಡೆಯಬೇಕು, ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಯತ್ನಿಸಬೇಕು ಎಂಬ ಘೋಷಣೆಯೊಂದಿಗೆ ಈ ಸಂದೇಶ ಮುಕ್ತಾಯಗೊಳ್ಳುತ್ತದೆ. ಭಾಷೆಗಾಗಿ ಪ್ರಾಣತ್ಯಾಗ ಮಾಡಿದ ತ್ಯಾಗಿಗಳಿಗೆ ವೀರವಂದನೆಗಳು. ವಿಸಿಕೆ ನಾಯಕ ಜಯರಾಮನ್ ಅವರು ಮಾತೃಭಾಷಾ ದಿನದ ಕುರಿತು ಮಾತನಾಡಿದರು.